டேஷ் பிரசனாக்கு என்னன்னா, டேஷ் பிரசனா எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு வாயி, சாரி ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு வாயி, எதிர்கட்சி ஆயிட்டாருன்னா காவாயி. இப்படிதான் வந்து வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கும்போது டேஷ் பிரசனா என்ன சொன்னாருன்னா, முதலமைச்சர் நல்ல பெரிய கும்பா, முதலமைச்சர் என் வீட்டுக்கு சாக்கடைய எடுப்பாரு, அதுக்குத்தான் முதலமைச்சர் அப்படின்னாரு. அவங்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் இருக்கும். ஆமா, என் வீட்டுல கக்கூஸ் அடைச்சிட்டுனா அவருதான் வந்து பண்ணணும், இது பண்ணி தரணும் அப்படின்னாரு. கடைசி 21 to 26 எத்தனை வருஷம் உங்க வீட்டுக்கு உங்க முன்னாள் முதலமைச்சர் வந்து அடப்படுத்து கொடுத்தாரு? இந்த 5 வருஷத்துல இவர் சொல்லவே இல்லை, அடைக்கவே இல்லை. அப்பயும் முயற்சி பண்ணாங்க. 26 to 31 வர வச்சு நம்ம வீட்டுல சாக்கடை அடக்கி வச்சிடலாம்னு சொல்லி டேஷ் பிரசன்னா ட்ரை பண்ணாரு. எதுக்கு? கக்கூஸ் அடைக்கிறதுக்கு. முன்னாள் முதலமைச்சரை கூட்டு வந்து பண்ணிடலான்னு. இவர் பிளான் பண்ண நேரம் அவர் எம்எல்ஏ கூட ஆக முடியல, முடிஞ்சு போச்சா. இப்ப என்ன சொல்றாரு நம்ம டேஷ் பிரசன்னா வந்து, இப்ப ஆதவர்ஜனா அப்படி பேசினாரு, ஆதவர்ஜனா இப்படி பேசினாரு, விஜய் இப்படி சொன்னாரு, விஜய் வாயில நல்லா வந்துருன்னு சொன்னாரு, டேஷ்ன்னு சொன்னாரு, அதனால நானும் டேஷ்ன்னு சொல்றேன். சரி ஓகே, அவரும் டேஷ்ன்னு சொல்லும் போது நம்மளும் சொல்லல. டேஷ் பிரசன்னா வந்து இப்படி பேசுறதுல ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, டேஷ் பிரசன்னா பத்தி நம்ம பேசுறதுலயும் பிரயோஜனம் கிடையாது. பேசுங்க, அப்புறம் திருப்பி அவரே கூப்பிட்டு இன்டர்வியூ எடுப்பீங்க. யார், நானா? தெரியல, இருக்கலாம். நேரம் காலம் இருந்தா அவரையும் கூட எடுக்க வேண்டிய நிலை வந்தால் எடுத்துதான் ஆகணும். அது நம்ம வேலைங்க.